இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் கேலி ஹெமில்டன் தியரமில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் a⁴ இஃப்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் கேட்கல. வெரிஃபிகேஷன் கேட்டால் நம்ம =0 வர மாதிரி வெரிஃபை பண்ணி காட்டணும். அப்போ தான் வெரிஃபை ஆச்சுன்னு அர்த்தம். இங்கே வெரிஃபிகேஷன் கேட்கல, a⁴ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேலி ஹெமில்டன் தியரம்னாலே நம்ம என்ன பண்ணணும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்க கொஸ்டினை வந்துட்டு கிவன் போட்டு ஏ மேட்ரிக்ஸை எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா a - λ = 0. இப்போது இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா S1, S2, S3 கண்டுபிடிக்க போகிறோம். S1 அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கேன், மெயின் டயகனல். ஓகேவா, சம் ஆஃப் மெயின் டயகனல்ஸ். ஸோ கொஸ்டினில் இந்த மெயின் டயகனலை பாருங்கள். மெயின் டயகனல்னால் இதுதான் மெயின் டயகனல். ஓகேவா, இதுவும் டயகனல்ஸ்னு கேட்கலாம், பட் நம்மளோட மெயின் டயகனல் இது தான் வரும். ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 1 - 1 - 1 என்ன ஆகும், தட்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்துட்டு -1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு S2 ஈக்குவல் டு என்னது, சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயகனல். மெயின் டயகனலோட மைனஸ் எடுக்கணும். அப்போது மெயின் டயகனல் எது, இந்த 1 - 1 - 1 தானே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 1 எடுங்க. அது எடுத்திங்கன்னா அந்த ரோவியோ காலமையோ விட்டால் பேலன்ஸ் இருக்க 4 வேல்யூஸ் தான் என்னது, நம்மளோட மைனஸ். ஸோ -1 4 1 -1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அடுத்த மெயின் டயகனல் என்னது, -1. அப்போது இந்த காலமும் ரோவும் போய் இந்த மிடில் ரோ தான், -1க்கு நேராக இருக்க ரோவும் இந்த காலமும் போச்சுன்னா பேலன்ஸ் இருக்க வேல்யூ 1 3 3 -1. அடுத்து இந்த -1 எடுத்திங்கன்னா அதுக்கு நேராக இருக்க காலம், அதுக்கு நேராக இருக்க ரோ போச்சுன்னா பேலன்ஸ் இருக்க 4 வேல்யூஸ் 1 2 2 -1. இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா, அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 1s are 1 -4 1s are 4 ப்ளஸ் அதே மாதிரி -1 -9 ப்ளஸ் 1 1s are -1 2 2s are 4. இதை சால்வ் பண்ணிங்கன்னா -3 -10 -5. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, -18 கிடைக்குது. ஸோ S2 ஈக்குவல் டு 18 -18 கண்டுபிடிச்சிட்டோம். S3ன்றது என்னது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது ஸோ கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 1 எடுத்துக்கணும். இந்த 1 எடுக்கும் போது வரக்கூடிய மைனஸ், அப்போ இந்த ரோவையோ காலமையோ விட்டிங்கன்னா இருக்கிற மைனஸ் மட்டும் எழுதிக்கோங்க. -1 4 1 -1. அடுத்து இந்த 2 எடுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுவீங்க, மைனஸ் போடுவீங்க. 2க்கு நேராக இருக்க ரோவோ காலமோ போச்சுன்னா பேலன்ஸ் இருக்க 4 வேல்யூஸ் 2 4 3 -1. நெக்ஸ்ட்டு +3. இங்கே சிம்பிள்ஸ் எப்போவுமே ஆல்டர்னேட்டிவாக வரணும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு. இப்போ இந்த 3 எடுத்திருக்கோம். இப்போ இதையோ விட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்க 4 வேல்யூஸ் 2 -1 3 +1. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. 1 இன்ட்டு இது என்ன ஆகும், 1 -4 -2 இன்ட்டு 2 1s are 2, இங்கே மைனஸ் இருக்கனால -12 ஆகிடும். 4 3s are 12 +3 இன்ட்டு 2 1s are 2, இங்கே +3, இங்கே என்ன ஆகுது -3. நெக்ஸ்ட்டு -2 இன்ட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா -14 +3 இன்ட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5. அகைன் இது என்ன ஆகும், -3 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +28, இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா S3யோட வேல்யூ 14 கிடைக்குது. ஸோ S1 என்ன கண்டுபிடிச்சோம், -1. S2 என்ன கண்டுபிடிச்சோம், -18. S3 என்ன கண்டுபிடிச்சோம், 40. இதை கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், λ³ S1 என்ன இருக்குது, -1 இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் λ². நெக்ஸ்ட்டு -18 ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இட் பிகம்ஸ் -18 λ -40 = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும், கேலி ஹெமில்டன் தியரம் படி மாற்றணும். ஓகே, ஸோ பை இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், கேலி ஹெமில்டன் தியரம் படி இதை மாற்றும் போது லாம்டாவில் ஏவாக மாற்றுறோம். ஸோ a³ - a² -18a - 40
I equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஒரே நிமிஷம். ஓகே, இங்கே லாம்டா ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வரணும். இங்கே இதை மாற்றிட்டோம். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஃபைண்ட் ஏ பவர் 4. இங்கே ஏ பவர் 4 இல்லை. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால் என்ன பண்ணுறேன், இன்ட்டு ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஏ க்யூப் இருக்குது ஆல்ரெடி. இப்போ ஏவால் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகிடும்? இது ஏ பவர் 4 ஆகும், இது ஏ க்யூப் ஆகும், இது 18 ஏ ஸ்கொயர் ஆகும், இங்கே 40 ஐ இன்ட்டு ஏ என்ன ஆகும்னா ஏ ஆகிடும். தட்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஐன்றது என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் டயகனல்ஸ் 1 வரும். 1ஓட 2 3 மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு அது தானே வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி மாறிடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? எனக்கு ஏ பவர் 4 தான் தேவை. மீதி இருக்க வேல்யூ எல்லாமே ஈக்குவல் டு அன்சைட் கொண்டு போயிட்டோன்னா இது மைனஸ் ஏ க்யூப், இது ப்ளஸ் 18 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஏன்னு ஆகிடும். ஏன்றது கொஸ்டின் தான். இப்போ நீ கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் தான். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். அப்போ நம்ம ஈஸியாக ஏ க்யூப் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ ஏ ஸ்கொயர்னால் ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ரோ எடுத்துக்கிறேன், காலமாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 1ஆல் இதை ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 1 1s are 1, 1 2s are 2, 1 3s are 3. நெக்ஸ்ட்டு இந்த 2ஆல் செகண்ட் ஒன்னை பண்ணணும். அப்போது 2 2s are 4, 2 into -1 -2, 2 into 1 2. 3ஆல் தேர்ட் காலமாக பண்ணுங்கள். அப்போ 3 1s are 3 9s are 9, 3 4s are 12, 3 into -1 -3. இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு காலம் வைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்து இதை ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 2 4 6. -1ஆல் இந்த செகண்ட் காலமை பண்ணிங்கன்னா -2 +1 -1. அதே மாதிரி இந்த 4ஆல் தேர்ட் ஒன் பண்ணணும், தேர்ட் காலம் பண்ணணும். அப்போது 12 16 -4. இப்போ அதே மாதிரி தேர்ட் ரோ எடுத்து காலம் வைஸ் பண்ண போகிறோம். 3ஆல் இதை ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 3 6 9. இந்த 1ஆல் இதை ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 2 -2 +1. -1ஆல் இதை பண்ணிங்கன்னா -3 -4 +1ன்னு ஆகிடும். இப்போ இதை சால்வ் பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ காட் 14. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா 12. இதை சால்வ் பண்ணும்போது யூ காட் 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ காட் 3. நெக்ஸ்ட்டு 9 4. இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ அதே மாதிரி இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா யூ காட் 8 -2 இங்கே 14. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். நவ் வி நீட் ஆஃப் ஏ க்யூப். ஸோ ஏ க்யூப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போது ஏ ஸ்கொயரோட வேல்யூ இன்ட்டு ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ என்ன? இது தான். ஸோ 1 2 3, 2 -1 4 3. ஸோ இதை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினா இந்த ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டேரெக்டாக இதை ஈக்குவேஷன் 1ன்னு கன்சிடர் பண்ணி அதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏ பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஏ க்யூபோட வேல்யூ வந்து எழுதிக்கலாம். 44 33 46 24 13 74 52 14 8. அடுத்து என்ன இருக்குது? 18 ஏ ஸ்கொயர். ஸோ 18 ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 14 3 8 12 9 -2 2 4 14 முடிஞ்சிச்சு. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 40A. ஸோ 40 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது? 1 2 3. இங்கே ஆல்ரெடி இருக்குது, அதை பார்த்து அப்படி எழுதிக்கிறேன். -1 4 3 1 -1. ஓகே, இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க மைனஸை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டிங்கன்னா -44 -33 -46 24 -24 -13 -74 -52 -14 -18 ஆகிடும். ப்ளஸ் 18 இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ காட், ஸோ 18 × 14 252 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 18 × 3 பண்ணிங்கன்னா யூ காட் 54. நெக்ஸ்ட்டு வந்து 18 × 8. ஸோ இந்த 18 × 8 பண்ணும்போது 144. நெக்ஸ்ட்டு 18 × 12 பண்ணிங்கன்னா
இந்த 18 இன்ட்டு 12 பண்ணிங்கன்னா 216. நெக்ஸ்ட்டு 18 இன்ட்டு 9 பண்ணிங்கன்னா 162. இந்த மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதி. ஸோ நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டேன். இந்த இடத்த 40 உள்ளே கொண்டு போகணும். 40ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 41s are 40, 42s are 80, 43s are 120, 42s are 80, 40 into -1 minus 40, 4 times 160, 3 times 120, 40, இங்கே -40. இப்போ இது எல்லாமே சால்வ் பண்ணணும். இப்போது 252 minus 44 அப்படி பண்ணிங்கன்னா ப்ளஸ் 40 பண்ணிங்கன்னா யூ காட் இங்கே a power 4 இருக்குது, தட்ஸ் ஈக்குவல் டு. ஸோ இதால் இதை மைனஸ் பண்ணி ப்ளஸ் 40 பண்ணிங்கன்னா யூ காட் 248. அதே மாதிரி 54ல் 33 போச்சுன்னா யூ காட் 21 ப்ளஸ் 80 வந்துட்டு 101. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணும், 46, 144, 120 சால்வ் பண்ணிங்கன்னா 218. அதேமாதிரி 24, 216 ப்ளஸ் 80 பண்ணிங்கன்னா 272. -13 ப்ளஸ் 162 -40 109. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ காட் a power 4ஓட ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான்.